ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். ஜெனட்டிக்ஸ் டாப்பிக்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கு இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியோ அல்லது இங்கே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பழைய சிலபஸை புது சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு பழைய சிலபஸில் மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. இங்கே இருந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இப்போ மாலிகுலார் பயாலஜி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல தனியாவே வச்சுட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ புது சிலபஸ்ல பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு லெக்சரர் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். மேலே ஐகார்டில் இதுக்கான லிங்க் பட்டன் தர்றேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமைனிங் இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே நமக்கு பழைய சிலபஸில் இருந்தது தான், வேற எந்த மாற்றமும் இல்லை. முதலாவதாக நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஜெனட்டிக்ஸில் இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கிற முதல் கொஸ்டின், ஸ்பிளிட் ஜீனுக்கு வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் இன்ட்ரான் அப்படிங்கிறது தான். இதுக்கான காரணத்தையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஒரு ஜீனில் எக்ஸான்ஸை கோடிங் சீக்வென்ஸ் அப்படின்னும் இன்ட்ரான்ஸை நான் கோடிங் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற இன்ட்ரான்கிற பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸான்ஸை ஜாயின் பண்ணாதான் ஒரு கம்ப்ளீட்டான கோடிங் சீக்வென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான கோடிங் சீக்வென்ஸை முழுமையாக இல்லாமல் அங்கங்கே இந்த இன்ட்ரான் இடையில செருகி ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறதுனால இதை ஸ்பிளிட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஜீனோட மாறுபட்ட வடிவத்தை நம்ம அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக இங்கே ரத்தத்தோட வகையை தீர்மானிக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த 3மே ஒரே ஜீன் தான், ஒரே பண்பை தீர்மானிக்குது, ஆனால் 3 மாறுபட்ட வடிவம். இதைத்தான் நம்ம அல்லீல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல எதிர்பார்க்கப்பட்ட டபுள் கிராசிங் ஓவரோட அளவும் நமக்கு கிடைச்ச டபுள் கிராசிங் ஓவரோட அளவும் சமமா இருக்கக்கூடிய பட்சத்துல கோ இன்சிடென்ட்ஸோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல கோ இன்சிடென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய கிராசிங் ஓவர் அதுக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய வேற ஒரு கிராசிங் ஓவரோட அளவை குறைச்சிடும். இதைத்தான் கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா அப்சர்வ் டபுள் கிராஸ் ஓவர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது தான். நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின்ல இந்த ரெண்டுமே சமம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோ இன்சிடென்ட்டோட பெர்சன்டேஜ் 0வா தான் இருக்கும். இந்த கொஸ்டின்ல ஒரு மியூட்டேஷனை ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ட்டையோ அல்லது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸையோ கொடுக்கறதன் மூலமா அந்த மியூட்டேஷனால ஏற்பட்ட எஃபெக்டை சரி பண்ண முடிஞ்சால் அந்த மியூட்டேஷன் என்ன மியூட்டேஷனா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பயோகெமிக்கல் மியூட்டேஷன் தான். உதாரணமா இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தருக்கு மியூட்டேஷன்னால அவரோட உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ஜீன் சரியா செயல்படல அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவரோட உடம்புல இன்சுலின் சுரக்காது. இதை நம்ம ஆர்டிஃபிஷியலா இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதன் மூலமா இந்த எஃபெக்டை சரி பண்ண முடியும். இதைத்தான் பயோகெமிக்கல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டியில ஃபெர்டைல் ஃபீமேல் பேரண்ட்டை ஃபெர்டைல் மேல் பேரண்டோட கிராஸ் பண்றாங்க. இப்போ ஒரு F1ல கிடைக்கக்கூடிய மேல் ஸ்டெரைலா இருக்குமா ஃபெர்டைலா இருக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஃபெர்டைல் ஃபீமேல் பேரண்ட்டை தான். இது ஃபீமேல் பேரண்டா இருக்கிறதுக்கு காரணம் இங்க மேல் ஸ்டெரைலா இருக்குது. அதனால தான் இந்த தாவரம் ஒரு ஃபெர்டைல் ஃபீமேலா இருக்க முடிஞ்சுது. இங்க இது ஒரு ஸ்டெரைல் மேல்னு சொல்றதுக்கு பதிலா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இதை ஒரு ஃபெர்டைல் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டிங்கிறதுனால மேட்டர்னல் கேரக்டர் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மேட்டர்னல் கேரக்டர் ஒரு மேல் ஸ்டெரைல். அதனால இதோட F1ம் ஸ்டெரைல் மேலாக தான் இருக்கும். அடுத்ததாக கேட்டிருக்கிற கொஸ்டின்ல குரோமோசோமல் இன்வர்ஷன்ல இன்வெர்ட் ஆன செக்மெண்ட்ல சென்ட்ரோமியர் இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சது தான், பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்க கேட்டிருக்கிற முதல் கொஸ்டின்ல ஒரு ஜீனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜீனோட ஃபங்க்ஷன் புரோட்டீனை சிந்தசைஸ் பண்றது தான். இது சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் மூலமா நடக்குது.
செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற பாட்டில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினில் மெலாண்ட்ரியம் ஆல்பம் தாவரத்தில் இருக்கக்கூடிய மேல் தாவரத்தோட ஜீனோடைப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த தாவரத்தில் 2 ஆட்டோசோமும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆஃப் செக்ஸ் குரோமோசோமில் ஒரு ஆண் தாவரத்தில் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும். இதுவே ஃபீமேல் பிளான்ட்டில் 2 எக்ஸ் குரோமோசோம் காணப்படும். அடுத்த கொஸ்டினில் பேட்சனும் புன்னட்டும் ப்ரொப்போஸ் பண்ண தியரியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தியரி அப்படிங்கிறது தான். மிராபிலிஸ் ஜெலாபா அதாவது 4 o'clock பிளான்ட்டில் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கால் கொரன்ஸ் அப்படிங்கிறது தான். ஒரு சம்மர் ஸ்குவாஷில் நடக்கக்கூடிய ஜீன் இன்ட்ராக்ஷனுக்கான எபிஸ்டாட்டிக் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ரேஷியோ 12:3:1 அப்படிங்கிறது தான். அடுத்ததா 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஜெனட்டிக்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு F1 தாவரத்தை ஹோமோசைகஸ் டாமினன்ட் பேரண்டோட கிராஸ் பண்ணக்கூடிய கிராஸுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் அவுட் கிராஸ் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்த கிராஸை எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா F2ல் கிடைக்கக்கூடிய தாவரங்கள் அதிகபட்சமாக டாமினன்ட் பண்பு இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவுட் கிராஸை பண்ணுறாங்க. கொஸ்டினை பாருங்க. இங்கே ஒரு O பிளட் குரூப் இருக்கக்கூடிய பர்சனுக்கு A பிளட் குரூப்பில் அம்மாவும் B பிளட் குரூப்பில் அப்பாவும் இருக்கிறாங்க. ஸோ பையனுக்கு O பிளட் குரூப் இருக்கிறதுனால அம்மா அப்பாவோட ஜீனோடைப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்கே அம்மாவும் அப்பாவும் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருந்தாங்கன்னாலோ அல்லது அம்மா அப்பா 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஹோமோசைகஸாக இருந்தாலோ பையனுக்கு O பிளட் குரூப் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அம்மா A மற்றும் O அப்படிங்கிற 2 அல்லில் இருக்கக்கூடிய ஹெட்டிரோசைகட்டாவும் அப்பாவும் BO அப்படிங்கிற அல்லில் இருக்கக்கூடிய ஹெட்டிரோசைகட்டாக இருந்தால் மட்டும்தான் பையனுக்கு O பிளட் குரூப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போத் பேரண்ட்ஸ் ஆர் ஹெட்டிரோசைகோட். மனிதர்கள் இருக்கக்கூடிய ABO பிளட் குரூப் எதற்கான உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2க்கும் மேற்பட்ட அல்லீல்கள் ஒரு பண்பை கட்டுப்படுத்தும் போது அதை மல்டிபிள் அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ABO அப்படிங்கிற 3 அல்லீல்கள் இரத்தத்தோட வகையை தீர்மானிக்குது. அதனால இது ஒரு மல்டிபிள் அல்லீலுக்கு சரியான உதாரணம். கீழே கொடுத்துருக்கிற ரேஸில் எது ஒரு நான் அயனைசேஷன் ரேடியேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் இந்த 3க்கும் வேவ் லென்த் கம்மியாக இருந்தாலும் இதோட பெனட்ரேட்டிங் பவர் ரொம்ப அதிகம். இது ஒரு ஆட்டம்குள்ளே ஊடுருவி போய் அங்கே இருக்கக்கூடிய புரோட்டான் அல்லது எலக்ட்ரானை அயனைசேஷன் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஆனால் யூவி ரேஸ்க்கு வேவ் லென்த் அதிகமாக இருந்தாலும் இதோட பெனட்ரேட்டிங் பவர் ரொம்ப கம்மி. இதனால ஒரு ஆட்டமுக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி போக முடியாது. ஸோ அங்கே இருக்கிற புரோட்டான் எலக்ட்ரானை இதனால அயனைசேஷன் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நான் அயனைசேஷன் ரேடியேஷன் யூவி ரேஸ் மட்டும்தான். கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினில் ஜீன் தெரப்பி ப்ராசஸ் மூலமாக ஹியூமனோட எந்த ஜெனட்டிக் டிசீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சிவியர் கம்பைன் இம்யூனோ டெஃபிசியன்சி டிசீஸ் அப்படிங்கிறது தான். ஒரு டிப்ளாய்டு ஆர்கனிசத்தில் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நிலையை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். இதை 2n+1 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அடுத்ததாக 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே கேட்டிருக்கக்கூடிய முதல் கொஸ்டினில் ஒரு சில ஜெனட்டிக் ஸ்டடீஸையும் அதை ஸ்டடி பண்ணது யாரு அப்படிங்கிறதையும் சரியாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே முதல் ஒருத்தர் டேவன் போர்ட், இவர் ஹியூமனோட ஸ்கின் கலரை ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா நில்சன் ஈல், இவர் கர்னல் கலர் இன் வீட் பற்றி படிச்சிருக்கிறாரு. மூணாவதா லான்ஸ்டைனர், இவர் மனிதர்களில் இருக்கக்கூடிய ABO பிளட் குரூப்பை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா எமர்சன் மற்றும் ஈஸ்ட், இவங்க சோளத்தில் கதிர் நீளத்தை பற்றி படிச்சிருக்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பெப்டைட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கீழே இருக்கிற எந்த உயிரினத்தில் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சாக்ரோமைசஸ் அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த பெப்டைட்ஸ் அப்படிங்கிறது மியூட்டேஷன்னால ஏற்படுது. இது சாக்ரோமைசஸ் காலனியோட குரோத்தை ரொம்ப குறைச்சிரும். இதனால அஃபெக்டான காலனி பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக காணப்படும்.
கோப்பியா எலமெண்ட் அப்படிங்கிறது எதற்கான உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெட்ரோபோசானுக்கு நல்ல உதாரணம். ஒரு ரெட்ரோபோசான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவா நீங்க டிரான்ஸ்போசான் அல்லது ஜம்பிங் எலமெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ரெட்ரோபோசான்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஜம்பிங் எலமெண்ட் தான். டிரான்ஸ்போசானுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஒரு டிரான்ஸ்போசான் ஒரு இடத்துல இருந்து கட் ஆகி இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிரும். பட் ரெட்ரோபோசான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்ல இருந்து தன்னை மாதிரி ஒரு ஆர்என்ஏ காப்பியை உருவாக்குது. இந்த ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா மறுபடியும் இன்னொரு டிஎன்ஏ காப்பியை உருவாக்கி அந்த டிஎன்ஏ வேற ஒரு லொகேஷனுக்கு போயிடும். ஸோ இங்க நடுவுல ஆர்என்ஏ இதுக்கு ஹெல்ப் பண்றதுனால இத ரெட்ரோபோசான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல ஒரு டீஅமினிசேஷன் ப்ராசஸ்க்கு காரணமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு டீஅமினிசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து அமினோ குரூப்பை நீக்கக்கூடிய ப்ராசஸை டீஅமினிசேஷன் அப்படின்னு சொல்றோம். இத நைட்ரஸ் ஆசிட் காஸ் பண்ணுது. இத ஒரு கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் அண்ட் கிரே கலர் சீடு இருக்கக்கூடிய பேரண்ட்டை கிராஸ் பண்ணும்போது F2ல 705 கிரே கலர் சீடும் 224 ஒயிட் கலர் சீடும் கிடச்சிருக்குது. இதோட ரேஷியோவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இதில் இருக்கிற லீஸ்ட் நம்பர்னால ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ரேஷியோ கிடச்சிரும். 705 டிவைடட் பை 224 அப்ராக்சிமேட்டாக 3.14 வரும். ஸோ இதை 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 224 டிவைடட் பை 224 1 அப்படின்னு வரும். ஸோ இதோட ரேஷியோ 3:1. பட் இங்கே இருக்கிற கொஸ்டினை கவனிங்க. முதல்ல கொடுத்துருந்துருக்கிற டேட்டாவில் 705 கிரே 224 ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கும்போது ஒயிட் அண்ட் கிரே சீடோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை 3:1 அப்படின்னு எழுதுனா தப்பு. ஏன்னா ஒயிட்டோட ரேஷியோ 1 அண்ட் கிரேயோட ரேஷியோ 3. இதுக்கு சரியான ஆன்சர் 1:3 அப்படிங்கிறது தான். ராஃப்னோபிராசிகா அப்படிங்கிறது எந்த வகையான ஹைபிரிடேஷனுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ராஃப்னஸ் அண்ட் பிராசிகா அப்படிங்கிற ரெண்டு வேற வேற ஜீனஸை கிராஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு இன்டர்ஜெனரிக் ஹைபிரிடேஷன். அடுத்ததா 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்க கேட்டிருக்கக்கூடிய முதல் கொஸ்டின்ல ட்ரோசோஃபிலால இருக்கக்கூடிய செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸை அப்சர்வ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் டிஹெச் மார்கன் அப்படிங்கிறது தான். அடுத்ததா எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பேட்சன் அப்படிங்கிறது தான். ஒரு தாவரத்தில் மலட்டுத்தன்மை அதாவது ஸ்டெரிலிட்டி எதன் மூலமா நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக தாவரத்தில் மேல் ஸ்டெரிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டுட்டாங்க. எந்த தாவரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. நம்ம மெய்ஸ் தாவரத்தில் மேல் ஸ்டெரிலிட்டியை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அதே போல் நிக்கோட்டியானா தாவரத்தில் மேல் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் ஸ்டெரிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக குரோமோசோமல் ஜீன்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். இங்கே பொதுவாக தாவரம் அப்படின்னு கேட்டதுனால இதுக்கு சரியான ஆன்சர் நியூக்ளியர் ஜீன் அண்ட் சைட்டோபிளாசம் ஜீன், இந்த ரெண்டுமே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.